வணக்கம், அனைவருக்கும் காலை வணக்கம். நான் எந்திரிச்சதே இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா மனசுக்குள்ள அவ்வளோ வேதனை இருக்குது. வேதனைன்னா அந்த தனிமையாக இருக்கிறேன் பார்த்திங்களா, அது ரொம்ப எனக்கு கடலில் எவ்வளோ தூரம் தண்ணி இருக்குது அந்தளவுக்கு என் மனசுக்குள்ளே ஃபுல்லாக வேதனை தான் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் ஒரு சந்தோஷங்கிறதுக்கு இல்லாமல் போயிடுச்சு. நான் அதை இப்போ ஏற்படுத்திக்கிறதுக்கும் என்னால் முடியல. ஒரு 4 பேர்த்துக்கிட்ட போய் ஜாலியாக பேசலாம் அப்படின்னு மென்டாலிட்டியும் வரல. அதுக்கப்புறம் வீட்லேயே சரி ஏதாவது வெளியில் போயிட்டு வரலாம், ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு. எதுலேயும் வெளியே போக மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். பால் மட்டும் போய் பக்கத்தில் எல்லாமே பக்கத்தில், முன்ன கீழே இறங்கினா எல்லாமே கிடைக்கும். அது போய் வாங்கிட்டு வருவேன். டீ போட்டு குடிச்சிட்டு, காப்பியாக டீயாக போட்டு குடிச்சிட்டு இந்த பூனைக்குட்டிக்கு தேவையானதை கொடுத்துட்டு அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே என்ன டிவியெல்லாம் பார்க்க மாட்டேன், டிவியும் இல்லை. இந்த மொபைல் நோண்டிக்கிட்டே படுத்துருப்பேன். தூக்கம் வந்துச்சுன்னா அப்படியே போட்டு படுத்து தூங்கிடுவேன். தூக்கம் எதுக்கு வருது அப்படின்னா இங்கே பா சைக்காலஜி டேப்லெட் போட்டுருக்குற டேய் பாரா இங்கே பாரு, இது என்னடா இது? ஓய்யோயோயோ, இங்கே பாரு. இதுக்கு ஒரு ஆள் கூட விளையாடணும்னு நம்மளால முடியல. ஒரு சின்ன பொருள் வாங்குறது கூட முடியலைங்க என்னால். அவ்வளோ ஒரு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டுருக்குறேன். ஆனால் இப்போ எனக்கு யாரும் உதவி பண்ணுறதுக்குங்கிறதுக்கு யாரும் இல்லை. என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிறேன். எங்கள் சின்ன பிள்ளை பணம் அனுப்பிச்சுட்றான், கூட கொண்டு வச்சுக்கலாம், சரி ஒரு 10 நாளைக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறது இல்லை. அவ்வளோதான். அது வேறு பிரச்சனை. அவன் மேலே தப்பு கிடையாது, அது வேறு பிரச்சனை. எங்கள் பெரியண்ணாகிட்டவே கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட்லேயே ஒரு 10 நாளுக்குள்ளேயே இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுறவங்கள கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பாக போகிறாங்க பாரு, அந்த மாதிரி இருக்கிறவங்கள அணுவாக கொல்லணும், ஒரே டைமு கொல்லக்கூடாது. இதெல்லாம் பேசியிருக்கா. அப்படி எங்கள் அண்ணனும் ஆமாங்க அதெல்லாம் கரெக்டு தானுங்க அப்படின்னு பேசிவிட்டு அது மறுபடியும் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லணும். அப்படி அப்புறம் எங்கள் அம்மா வேதனைப்பட்டாங்க. சொல்லி என்ன பண்ண போகிறோம், பண்ண போகிறோம், வேதனைப்பட்டாங்க. டேய் அடிச்சிடும்டா, சும்மா கத்திக்கிட்டு எந்த ஒரு விதத்துலையுமே கிடைக்கல. அதுக்கு இப்போ நான் இது யார் மேலே குற்றம் சொல்லலை அப்படின்னா கடவுள் கொடுத்த தண்டனை. உனக்கு இப்படியெல்லாம் நீ கஷ்டப்பட்டு வாழ்ந்து இந்த ஒரு மாதிரி வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அது கண்டிப்பாக நான் செஞ்சுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்காக நான் போய் ஒவ்வொருத்தருட்டும் அன்பை கொடுங்கன்னு சண்டை போட்டு கேட்டால் வருமா? வரவே வராது. ஃபஸ்ட்டு ஒரு நாள் எங்கேயும் ஆஸ்திரிக்கா இதுக்காக கூட்டிகிட்டு போக ரெடியானோம். பெரிய பொண்ணு இப்போ வயிற்றுருந்தப்ப ஆந்திராவில். அப்போ என்ன பண்ணார், பஸ்ஸு வந்துடுச்சு, டிஃபன் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு டிஃபன் சாப்பிட்டு என்னால் சாப்பிட முடியல, வேணான்ட்டேன். அந்த பஸ்ஸு வந்துடுச்சு, அது போய் வந்துடுறேன் அப்படின்னா. அப்படி இவர் சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்படி சரி நானும் அந்த பஸ்ஸில் போய் ஏறிட்டேங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது, தெலுங்கு தெரியாது, அந்த பாஷையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏறிட்டேன். ஏறினதுக்கப்புறம் இவர் பார்த்தா ஆள் வரவே காணோம். என்னடா ஆள் என்ன வரலன்னு பார்க்குறேன். பஸ் எடுத்துட்டாங்க, இன்னுமே வரல அப்படின்ட்டு மறுபடியும் வேகமாக கீழே இறங்குறேன். அதில் 2 பேர் பாவம் பலி விட்டாங்க. கீழே இறங்கின வேகமாக அந்த பாஷை ஐயோன்னு அப்போ தெரியல. அந்த மாதிரி போயிட்டு கீழே இறங்கி பார்க்குறேன். சாப்பிட்டு அந்த பக்கம் எங்கிட்ட போயிட்டா. அப்படி அதுக்கப்புறம் அங்கே நின்றுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு ஓரத்தில் ரொம்ப நேரம் வரலைங்க. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு பலியே போய் சுற்றி தொலாகிட்டு கிடக்குறேன் நான். இல்லைன்னா வீட்டுக்கு போனால் வீட்டு சாவியும் இல்லை, அவருக்கு தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது தெரியாமல் தொலாகிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து வந்தா. அப்படி எனக்கு என்ன அந்த பஸ்ஸில் யார் சொன்னீங்க, நான் ஏறினேன், ஏன் வரல அப்படின்னு கேட்டால், எந்த பஸ்ஸுன்னு தெரியாதா உனக்கு, சொன்ன பஸ்ஸில் ஏறி போயிடுவியா அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ஒன்றும் பேச தெரியல. நான் அன்பு வச்சுருந்தேன் நிறையா, அவங்க மேலே அன்பு தான் வச்சுருந்தேன் நிறையா. அது பேச தெரியல. அப்புறம் என்ன பஸ் வர டைம் இருக்குது, உன்னை செக் பண்ண பார்க்கலாம், நீ எப்படி போகிறியா இல்லையான்ட்டு அப்படின்னாங்க. இது எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே கஷ்டமாக இருந்துச்சு. இன்னும் இப்படியெல்லாம் ஒரு மனைவி இப்படியெல்லாம் பண்ணுறதா அப்படின்ட்டு தோணிகிட்டு இருந்துச்சு. சரி இந்த கஷ்டம் ரொம்ப ஓவராக இருக்குதே அப்படின்ட்டு ஒரு கோவில், அம்மன் கோவில் இருக்குது, அங்கே போயிட்டு தேங்காய் பாலை உடச்சி வச்சு கும்பிட்டு வந்தால் நல்லாயிருக்குமே என்னமோ அப்படின்ட்டு அங்கே போனேன்.
ஒரு செவ்வாய்க்கிழமை நம்ம வெள்ளிக்கிழமை போய்கிட்டு இருந்தேன். அங்கே போய்கிட்டு இருக்கப்ப ஒரு 2 வாரம் போனேன், ஒன்றும் சொல்லலை. 3ஆவது வாரம் நான் கிளம்பி போகிறேன் அப்படின்ட்டு படுத்திருந்தாங்க வீட்டில். எனக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பிள்ளைங்க கூட்டிக்கிட்டு நான் போனேன், நடந்து தான் போனேன். அங்கே போய் சாமி கும்பிட்டு வரதுக்கு கொஞ்சம் கூட்டமாக இருந்து கொஞ்சம் தேங்காயெல்லாம் உடச்சி லேட்டாக இருந்துச்சு. அவரை கும்பிட்டு நான் வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த நைட்டே போய் தண்ணி போட்டு வந்து அந்த கோயிலில் பொம்பளைகள்லாம் எதுக்கு போகிறாங்க அப்படின்னா, அந்த பூசாரி வந்து கோயிலுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு பொம்பளையும் அனுபவிக்கிறான். நீ அதை ருசி கண்டுட்ட, நீ அதனால் அங்கே டெய்லி போகிற, இப்போ 3 வாரமாக தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கிற அப்படின்னாங்க. நான் சாதாரண எதுக்குங்க இருந்தாலும் அப்படி பண்ணுற, அப்படியே நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னா கொஞ்சம் கோவமாக தான் கேட்டேன். நான் இப்படியெல்லாம் கேட்கல, கோவமாக தான் கேட்டேன். அதுக்கு அவர், எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்குறேன், அந்த பூசாரி பற்றி எனக்கு தெரியும், எதுக்கு பொம்பளைலாம் அங்கே போய்கிட்டு இருக்காங்க, கோயிலுக்கு பின்னாடி அவன் எல்லா வசதியும் வச்சுருக்கிறான், எந்த பொம்பளை பிடிக்குதோ அவன் அதை அனுப்பிச்சுட்டு விடுவேன் அப்படிங்கிறாங்க. அம்மன் கோயிலில் இருக்கிறவங்க அப்படி பண்ணுவாங்களா? அது ஒரு மனசுக்குள்ளே ரொம்ப கவலையாக இருந்துச்சு. இன்னொரு இடத்துக்கு வந்து அவங்க தம்பி அவங்க அங்கே தான் இருந்தாங்க. இந்த பஸ்ஸில் போனது மட்டும் சொல்கிறேன், ரொம்ப எனக்கு கஷ்டமான ஒரு இது மட்டும் சொல்கிறேன். அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. பெரிய பொண்ணு, அப்போ பெரிய பொண்ணு கையில் இருந்துச்சு. அங்கே போகிறப்ப 5 மணிக்கோ 6 மணிக்கோ கிளம்பி போயிட்டோம். அங்கே வந்து சில குறிப்பிட்ட கிராமத்துக்கு போனால் குறிப்பிட்ட பஸ்ஸுக்கு தான் இருக்கும்ல, அதனால 6 மணிக்கு என்னமோ கிளம்பி போயிட்டோம். அந்த ஊருக்கு போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. இடையிலே ஒரு ஊரில் வந்து டெக்கிலி, அந்த ஊர் பேர் டெக்கிலின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் இறங்கி இன்னொரு பஸ்ஸு மாறணும். சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி என்னமோ பண்ணிட்டு அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் இங்கே உட்காந்துரு வர்றேன் அப்படின்ட்டு போனேன். அப்படிங்க பஸ்ஸு வந்துடும், இங்கே உட்காந்துரும் அப்படின்னு அப்புறம் பாப்பாவை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் போனால் ஆள் வரவே இல்லைங்க. 7:30க்கு போன ஒரு 9 மணி ஆயிடுச்சு, அப்பவும் வரல. 9:15 ஆயிடுச்சு. எனக்கும் நான் வழியே சுற்றி தேடுறேங்க, தெலுங்கே தெரியாது ஒன்று சரியா. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்டாங்க, ஏமா இப்படி சுற்றி வர்ற அப்படின்ட்டு. ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு, இந்த சொல்ல விரும்பலை நான், குழந்தைய வச்சுக்கிட்டு எனக்கு என்ன டென்ஷன் வந்திருக்குன்னு பாருங்கள். தெரியாத ஊரில் கொண்டு போய் கையில் காசும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம எப்படி என்ன பண்ணுறேன்னே துவைச்சு அழுது அந்த இடத்துல புலம்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, சரி இங்கே உட்காருமா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருப்பார் என்ன சொல்லு, நாங்களாம் போய் தேடி பார்த்து கூட்டிகிட்டு வர்றோம் அப்படின்ட்டு. அப்புறம் 10 மணிக்கு வந்தேன். அப்படி 10 மணி வரைக்கும் நான் அழுதுகிட்டே உட்காந்துருந்தேன். 10 மணிக்கு வந்து ஏன் என்ன வரலன்னா, தெரிஞ்சவங்க வீட்டு இருந்தது அங்கே போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சவங்க வீட்டில் கிடையாது. சப்போஸ் அப்படி போயிருந்தால் லேடிஸுக்கு போயிருப்பாங்க, அவ்வளோதான், வேறு எதுக்கு போயிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது ஏன் அப்படி பண்ணால், லேடிஸ் போனாரோ போகல எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா, தெரிஞ்சவங்க வீட்டுனா 2 பேரும் போகலாம்ல. நான் அடுத்த உள்ள அவனை பொண்டாட்டி தான் கூட்டி போயிருக்கலாம், விட்டுட்டு தவிட்டு விட்டுட்டு போயிட்டார். அது எவ்வளோ பெரிய வேதனை அப்படிங்கிறது அவருக்கு புரியல. எனக்கு ரொம்ப எனக்கு தெரியுது இந்த வேதனை எவ்வளோ வேதனைன்னு. அப்படின்னா என்னை அணுவாக அழுவ வச்சு அந்த மாதிரி கொல்லணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் அவருக்குள்ள வச்சுருந்தாரு. அதை பண்ணார். இன்னும் அடுத்த ஸ்டோரி நிறையா இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.